ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் மொச்சை பயித்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மொச்சை பயிரை வாங்கி முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்போ தான் அது சீக்கிரம் வேகும். நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 8-9 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மொச்சை பயிரை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஊறினதுனால ஒரு 2 சவுண்டில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதனால் குக்கரில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். அது வெந்துட்டுருக்கும்போதே நம்ம அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் என்ன வேணுங்கிறத எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மொச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மண்சட்டியில் வைக்கிறேன். மண்சட்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு உளுந்து போட்டு தாளிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்ல மணமாக இருக்கும் போட்டால், அதனால் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும், உளுந்து செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்குன ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு வதக்கலாம். கூடவே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு பயருங்கிறதுனால, கேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்ல மணம் கொடுக்கும். அதை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் செவந்து வரும்போது 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிடணும். பச்சை வாசனை போக வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் 1, 3 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடையே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். குக்கர்லேயும் இது வைக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கும்போது அதனோட சுவையும் மனமும் அலாதியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிறேன். குக்கரில் வச்சா ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இது சுவையாக இருக்கும். அதனால தான் நான் மண் சட்டியில் வைக்கிறேன். இப்போ நல்லா காய் நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். நல்லா 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே, நல்லெண்ணெயிலேயே எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா அந்த மசாலாலாம் அப்படியே இதுவாகும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். இதுக்கு கருப்பு புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை புளி இருந்தால் அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம், புளி ஊற்றுற குழம்புக்கெல்லாம் கருப்பு புளி நல்லாயிருக்கும். புளி குழம்புக்கெல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதையும் போட்டுடலாம். தேங்காய், வெங்காயம், சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்புவை இப்போ சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இந்த மொச்சப்பயிரை அவிச்சு வச்சுருக்க மொச்சப்பயிரை இதையும் சேர்த்து போட்டு ஒரு சவுண்டு வச்சாவே போதும். இது நம்ம சட்டியில் வைக்கிறதுனால முதல்ல இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது அதுக்கப்புறமா அதை மொச்சப்பயிரை அவிச்சு வச்ச மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். இது காயெல்லாம் கொஞ்சம் வேகணும்ல, அதனால தான். ஏன்னா மொச்சப்பயிறு ஏற்கனவே வெந்துருச்சு, சாஃப்டாகவே வெந்திருக்கு. இல்லைன்னா முதலே கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், அது நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து பாதி வேகும்போதே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம மொச்சப்பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் சேர்ந்து வேகட்டும். எல்லாம் சேர்ந்து உப்பு புளி காரம் எல்லாம் பிடிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்பு பொதுவாக எங்கள் வீடுகள்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பயிர் குழம்பு தான் வைப்பாங்க. ஏதாவது ஒரு பயிர், தட்டைப்பயிரோ மொச்சப்பயிரோ இந்த மாதிரி. இன்னொன்று ரங்கூன் இது ரங்கூன் மொச்சை. இன்னொரு மொச்சை ஒன்று இருக்குது, அது ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வைப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம். அதுவரை டாட்டா பபாய்.